அக்- அது அகிலா நான் அது வந்து அகிலா 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 நான் அகிலா. நீ எப்போ வந்த? ஓஹோ, என்ன பார்த்து என் பேரு மறக்கிற அளவுக்கு ஆயி போச்சுல. நான் ஏதோ யோசனையில இருந்தேன், அதான் டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல, அவ்வளவுதான். அம்மா நீ எப்போ வந்த? நீ ஏதோ பாட்டை பத்தி தனியா பேசி புலம்பிட்டு இருந்தல்ல, அப்பயே வந்துட்டேன். ஆமா, என்ன பாட்டு அது? அகிலா, சும்மா நீ உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காத. ஏய், நீதான் உன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்த, அதுலயும் ஏதோ பாட்டுன்னு வேற பேசிட்டு இருந்த. அததான் என்ன பாட்டுன்னு கேக்குறேன், சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர நீ ஒன்னும் சரியில்லையே. தனியா உட்கார்ந்துக்கிற, பேசுற, சிரிக்கிற. அம்மா கிட்ட சொல்லவா? அகிலா அகிலா அகிலா, என் செல்ல தங்கச்சி இல்ல, என் குட்டி தங்கச்சி இல்ல, என் கண்ணு குட்டி இல்ல, அந்த மாதிரி எதுவும் சொல்லிராதம்மா. அப்போ ஏதோ இருக்கு. அது நடக்கட்டும். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்லன்னு பெரும் வாய் தான் சொல்லுது, முகம் சொல்லவே இல்லையே. அப்படியா? அப்பனா ஏதோ ஒண்ணு இருக்கு, அப்படிதானே? இல்ல அகிலா. நீ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? நீ யார பத்தி நினைச்சிட்டு இருக்க? இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அகிலாக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அகிலா, சும்மா நீயா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. நானே யோசிக்கிறேனா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? அப்ப நான் யார பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லு. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. அகிலா அகிலா அகிலா, அம்மா கிட்ட மட்டும் இதை சொல்லிடாத அகிலா, ப்ளீஸ். சரி 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 சரி, நீ நடத்து. உன் காட்டுல மழைதான் பிரதர். ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. அகிலா, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. சரி சரி சரி, நீ நடத்து. மாப்பிள்ள இங்க தானே இங்கே இருக்கேன்னு சொன்னாரு. மச்சான் இங்க இந்த வரேன் மாப்பிள்ள. நாங்க மச்சான். வேணாம் மாப்பிள்ள, பரவாயில்ல இருக்கட்டும். சாப்பிடுங்க மச்சான். வேணாம் மாப்பிள்ள. உங்களுக்காக தான் 5 கிலோமீட்டர் போய் கடை சாத்துறதுக்கு முன்னாடி இதை வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. Cheers. Cheers. என்னாச்சு மச்சான்? பாட்டு வேணாமே மாப்பிள்ள. சரி வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மச்சான், ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்லை மாப்பிள்ள, என் தங்கச்சி பண்ண தப்புக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. நீங்க ஏன் மாப்பிள்ள,
நீங்க ஏன் இத்தனை நாள் அவ பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க? வேற என்ன பண்றது மச்சான்? இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி. அவன் மேல நான் பாசம் வச்சுட்டேன். அவன் மேல பாசம் அதிகமா இருக்கிறதால அந்த காதலுக்கு முன்னாடி அவன் பண்ற தப்பெல்லாம் எனக்கு பெருசா தெரியல மச்சான். வர்ற கோவத்துக்கு அவளை அப்படியே மச்சான் 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 வேணாம் மச்சான். தயவு செஞ்சு உங்க வாயால ஆனந்த் எதுவும் திட்டிடாதீங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அவ என்னோட மனைவி. அவளை நீங்க திட்டுறது என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்பெல்லாம் நல்லவங்களுக்கே காலம் இல்லை மாப்பிள்ள. அவ இவ்வளோ தப்பு செஞ்சும் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியும் கூட நீங்க அவ மேல உசரையே வச்சிருக்கீங்களே மாப்பிள்ள. ஆனா அவ உங்களோட அருமை தெரியாம இருந்திருக்காளே மாப்பிள்ள. அதுக்கு என்ன பண்றது மச்சான்? ஆனந்தி ஒரு ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி தான் அவளை ஹேண்டில் பண்ண. சில நேரத்துல கோவப்படுவா, வார்த்தையை விடுவா, அடிக்கிற அளவுக்கு கை மீறுவா. அன்பு காட்டி தான் அவ மனசை மாத்தணுமே தவிர அவளை கோவப்பட முடியாது. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அவ பண்ண எல்லா தப்புக்கும் நான் உங்க காலில் ஐயோ என்ன பண்றீங்க நீங்க? என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு காலில் எல்லாம் விழ போய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏய் முட்டாளு, உன்ன மாதிரி ஒரு அடிமுட்டாள் நான் சொல்றதெல்லாம் நம்புற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைடா. உன் தங்கச்சி மேல இன்னும் நான் என்ன வேணாலும் பழி போட்டுக்கிட்டே இருப்பேன். நீ இப்படி குடிச்சுக்கிட்டே இரு. என்னடி சொல்ற? ஆமா குணா, நான் இங்க புறப்பட்டு வரத்துக்கு முதல் நாள் அவன் என்ன அடிக்க வந்தான். நான் அவனை தடுத்து என் பொறுமையை இழந்து அடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன்ல. ஆமா, அத அவன் ஏற்கனவே வீட்டுக்குள்ள ரகசியமா வச்சிருந்த கேமரால வீடியோ எடுத்திருக்கான். நான் தனியா வீட்ல இருக்கிறப்போ நான் என்ன செய்யறேன், ஏது செய்யறேன், வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க, நான் யார்கிட்ட போன்ல பேசுறேன்னு என் மேல சந்தேகப்பட்டு என்ன வேவ் பாக்குறதுக்காக வச்சிருந்த கேமரா அது. அதுல நான் அவனை அடிச்சதும் பதிவாயிருக்கு. அது அவன் கோர்ட்ல அவனுக்கு தேவையானதை மட்டும் எடிட் பண்ணி காமிச்சு ஏதோ நான் அவனை கொடுமைப்படுத்துறதாவும் அவன் இல்லாத நேரத்துல பல பேரோட தொடர்பு வச்சிருக்கிறதாவும் சொல்லிட்டான். அடச்சி, இவன்லாம் ஒரு மனுஷன். இவன் கூட எப்படி ஆனந்தி நீ 6 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்த? அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே என் மேல ரொம்ப கோவமா வருது. ரொம்ப வெக்கமாவும் இருக்கு குணா. குடும்பத்துக்காகன்னு இவ்ளோ கேவலமான ஒருத்தனை நாம எதுக்காக பொறுத்து போனோம்னு நானே என்ன நினைச்சு கோவப்படாத நாளே இல்ல. சரிடி, இப்ப ஜட்ஜி என்னதான் சொல்லிருக்காங்க? 2 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நாம எப்படியாச்சும் அவனை தப்பானவன் நிரூபிச்சே ஆகணும்டி. அப்படி நிரூபிக்க முடியலன்னா நான் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக சென்னைக்கு போகணும்னு ஜட்ஜி சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா குணா. ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் மறுபடியும் அவன் வீட்டுக்கு போறது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனா ஜட்ஜ் சொல்லிட்டாங்கன்னா அதை தட்டவே முடியாதே, செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்களே. எனக்கும் புரியுது குணா. அதான் இந்த 2 நாளுக்குள்ள இவன் ஜட்ஜ் நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, கேவலமானவன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். எப்படி ஆனந்தி நிரூபிக்கிறது?